இப்ப கணவன் அப்படின்னா செவ்வாய், மனைவி அப்படின்னா சுக்கிரன். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்தியாவில் ஒரே ஒரு கட்சிக்கு திமுக பயப்படுகிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி தான். ராஜ்நாத் சிங்குடன் அண்ணாமலை வந்ததனால் அண்ணாமலை நன்றாக மிளிர்ந்தார். அதையும் தவிர 25 முழுவதுமே 12 மாதங்கள் தமிழகத்தில் குழப்பம் இருக்க போது பாருங்க. விஜயனுடைய கட்சி என்பது திராவிட முன்னேற்ற கழகம் உதயநிதிக்கு பாதுகாப்பாகத்தான் அதை புளோட் பண்றாங்களே தவிர நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் மம்தா பானர்ஜி அரசாங்கத்தை கவிழ்க்காது. ஜனாதிபதி ஆட்சி அங்கு வராது. காரணம், அங்கு இருக்கக்கூடிய பூபேந்தர் சிங் ஹுட்டா என்பவர் விளையாட்டு வீரர்களை வைத்து அரசியல் செய்கிறார்கள். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட நிகழ்ச்சியில டெல்லியில இருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபாலன் அவர் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட பேச போறோம். சார் வணக்கம். சார் நமஸ்காரம் கார்த்திக். சார், இப்போ கலைஞர் அவர்களுடைய நாணய வெளியீட்டு விழா அதுதான் பெரிய பேசு பொருளா இருக்கு. ஸோ இப்போ அதுல பாஜக கலந்துகிட்டது. பாஜகவும் திமுகவும் கூட்டணி சேர போறாங்களா? ஏன்னா அதிமுக கூட சேர மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா செல்லூர் ராஜு அவர்களோ இல்ல மற்ற தலைவர்கள் பேசுறதும் அப்படிதான் இருக்கு. ஸோ அவங்களை வீழ்த்துறதுக்காக திமுக கூட கூட்டணி சேர போறாங்களா அப்படின்ற ஒரு பேச்சு எழுந்திருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? ஒரு நாணயம் வெளியிட்டினால் தமிழக அரசியலோ இந்திய அரசியலோ மாறாது கார்த்திக். பச்சையாக வெளிப்படையாக புட்டு வைக்க வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிரி நம்பர் 1 கொள்கை ரீதியாக, சித்தாந்த ரீதியாக, இந்து மதத்தை வளர்க்க வேண்டும் என்பது ரீதியாக திமுகவை எள்ளி நகையாடுவதா என்றால், இந்தியாவில் ஒரே ஒரு கட்சிக்கு திமுக பயப்படுகிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி தான். நான் பல தலைவர்களிடம் பேசிய பொழுது, நேற்று முன்தினம் பாஜக தலைவர்கள் பேசிய பொழுது அவர்கள் இதைத்தான் பிரதிபலித்தார்கள். அரசாங்கத்திற்கு இடையே இருக்கக்கூடிய விஷயங்கள் வேறு. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சமயத்துல மெட்ரோக்கு பணம் தரலைங்கிறாங்க, ஒரு சமயத்துல நாணயத்தை கொடுக்குறாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மூலமாக ஜூன் மாதம் ஜூலை மாதம் முதல் வாரத்தில் வந்ததை வைத்துக் கொண்டு மத்திய அரசாங்கம் ஏற்கனவே நீண்ட ஒரு கோரிக்கையாக இருந்ததனால் கலைஞர் கருணாநிதி நாணயத்தை 100 ரூபாயில் வெளியிட மத்திய அரசாங்கம் சென்ற வருடமே ஒப்புக்கொண்டது. இந்த விஷயத்தில் ரிசர்வ் பேங்கினுடைய கவர்னர் சக்திகாந்த் தாஸ் என்பவர் என்னிடம் இந்த வருடம் முதல் வருடத்திலே சொல்லிவிட்டார். பிப்ரவரி மார்ச்சிலே சொல்லிட்டார். அதை தவிர இந்த விழாவிற்கு இது நிதியமைச்சகத்தை சேர்ந்தது. நிர்மலா சீதாராமனைத்தான் அழைத்திருக்க வேண்டும். ஆனால் இந்த நாணய வெளியீட்டிற்கு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலினே சொல்லியிருக்கிறார், நான் தான் பிரியப்பட்டேன் ராஜ்நாத் சிங்கை வர வேண்டும் என்று அவர் வந்தார் என்று. நான் நன்றாக தூங்கிவிட்டேன் நேற்றிரவு என்று சொல்லியிருக்கிறார். வேறு ஒரு ராஜ்நாத் சிங் வருகினால் தூங்கிவிட்டார் என்றால் அது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வராது இருக்கும்னு தூங்கினாரா, இல்ல 4 அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய கேஸ்கள் எல்லாம் மெதுவாக போகும், ஸ்லோ டவுன் ஆயிடும் என்று தூங்கினாரா என்று தெரியவில்லை. அந்த தூக்க கலக்கத்தில் அவர் பேசியது எடப்பாடி பழனிசாமியை எள்ளி நகையாடியதெல்லாம். அதற்கு மேலாக 2 இடத்தில் அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது மூலமாக, ஒண்ணு கலைவாணர் அரங்கத்துல முதல் சீட்டை கொடுத்தார். 2வது கருணாநிதியினுடைய நினைவிடத்தில் முன்னாடி வாங்க பூ மஞ்சளி செலுத்துங்க சொன்னார். அது ராஜ்நாத் சிங்குக்கு கொடுத்த மரியாதையாகத்தான் நான் கருதுகிறேன். அது ராஜ்நாத் சிங்குடன் அண்ணாமலை வந்ததனால் அண்ணாமலை நன்றாக மிளிர்ந்தார். அதையும் தவிர மு.க. ஸ்டாலினுக்கு அண்ணாமலை தாஜா செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்காது என்பதுதான் மத்திய பாஜகவினர் சொல்லுகின்றனர். ஒன்று, இதில் பலிகடாவானது எடப்பாடி பழனிசாமி என்று தான் நான் நினைக்கிறேன். காரணம், எடப்பாடி பழனிசாமியை நிந்தி இருக்கிறார். ஒரு நாணயத்தின் வெளியீட்டினால் தமிழக அரசியலில் இத்தனை குழப்பம் வந்திருக்கிறதே, அது பாஜகவினுடைய முன்னேற்றத்தை தான் குறிக்கிறது. அண்ணாமலையினுடைய நரேந்திர மோடியினுடைய வளர்ச்சி தமிழகத்தில் எவ்வளவு தூரம் வந்துவிட்டது என்பதைத்தான் குறிக்கிறது. அதையும் தவிர மு.க. ஸ்டாலினுடைய பேச்சில் நான் ஒரு அழகை கண்டேன்.
நாணயம் என்றால் கான்பிடன்ஸ், நாணயம் நாயம் என்று சொன்னா ஒரு வேர்டை ட்விஸ்ட் பண்ணார், நல்லா பிரதிபலித்தார். அதையும் தவிர 2026 எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் கார்த்திக், 2026 பொது தேர்தல் என்பது நரேந்திர மோடி வர்சஸ் MK ஸ்டாலின், அண்ணாமலை வர்சஸ் உதயநிதியாகத்தான் இருக்கும் என்று பற்பல பாரதிய ஜனதா கட்சியினர் யூகிக்கின்றனர் டெல்லியில். அதுதான் யதார்த்தம். இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாம சார், கடந்த வாரத்துல வந்து ஆளுநர் மாளிகையில தேநீர் விருந்து வந்து நடத்திருந்தாங்க. அது ஃபர்ஸ்ட் திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணிக்கிறாங்க, திமுகவும் புறக்கணிக்குது. அடுத்து அண்ணாமலை அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, இந்த மாதிரி நீங்க வந்து கலந்துக்கணும், இந்த அரசியல் மாண்பு வந்து காக்கணும், இது வந்து ஜென்ரலான ஒரு ஃபங்க்ஷன், சுதந்திர தினத்துக்கான ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நாள் காலையில தங்கம் தென்னரசு பிரஸ் மீட் கொடுக்குறாரு, நாங்க அரசு சார்பில் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அங்க ஏவாவேலு அவர்கள் கூட பேசுறாரு, ஹெச் ராஜா அவர்கள் முதலமைச்சரை சந்திச்சு பேசுறாரு. சோ இதெல்லாம் கூட ஒரு கூட்டணிக்கு வழிவகுக்கும் அப்படின்ற ஒரு பேசு பொருளுக்கு காரணமா இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? நத்திங் அது மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அது மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இதே ஏவா வேலுவைத்தானே நரேந்திர மோடி பாராளுமன்றத்தில் தனி நாடு கேட்கிறார் என்று குற்றம் சாட்டினார். ஆக மொத்தம் அவர்களுடன் எப்படி சேருவார்கள்? ஒன்று. இரண்டாவது, தமிழக அரசியலில் குழப்பம் இருப்பது நன்றாக தெரிகிறது. இன்னும் அடுத்த வருடம் மேலும் குழம்பும். காரணம், விஜய் ஜோசப் கொடி கட்சி பேரெல்லாம் வச்சுட்டாரு, அவர் சுற்றுப்பயணம் செய்யறாரு, சசிகலா சுற்றுப்பயணம் செஞ்சிட்டு இருக்காங்க. இதை தவிர சீமான் சுற்றுப்பயணம் செய்யறாரு. அண்ணாமலை திருப்பியும் அயல்நாட்டிலிருந்து வந்த பிறகு மீண்டும் ஒரு என் தமிழகம் பற்றி பேச இருக்கிறார். தமிழகத்தை மீட்போம் என்று ஒரு ஒரு பாத யாத்திரை நடைபயணம். இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா 25 முழுவதுமே 12 மாதங்கள் தமிழகத்தில் குழப்பம் இருக்கும் போது பாருங்க, கேரள அரசியலை விட குழப்பமாகும். கேரள அரசியலில் தான் மாநில கட்சிகள் அதிகம் இந்தியாவிலேயே. அதை விட தமிழகத்தில் குழப்பம் இருக்கு. காரணம் என்ன என்று கேட்டால், வரக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிய வேண்டும் என்பதுதான் இருக்கும் அனைத்து கட்சிகளுக்கும், பொதுமக்களிடையே கூட. இரண்டாவதாக, எப்படித்தான் கால்குலேட் பண்ணி பாருங்க கார்த்திக், நான் ஒரு ஆங்கில தனியார் தொலைக்காட்சிக்கு டெல்லியில் ஆலோசகராக இருப்பதனால் எங்களுக்கு வரக்கூடிய டேட்டாஸ், எங்களுக்கு கருத்து கணிப்புகள், ஒவ்வொரு ஜாதி, ஒவ்வொரு தொகுதி, ஒவ்வொரு மாவட்டம் என்று பிரித்து பார்த்தால், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முன்பு இருந்த வாக்கு வங்கி சரிந்து 7%, 8% சரிந்து விட்டது. அது 23, 24% வந்து நின்றா கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆக மொத்தம் தமிழக அரசியலில் ஆதிக்கம் உள்ள 2 திராவிட முன்னேற்ற கழகங்கள், ஒன்று அதிமுக, இன்னொன்று திமுக, இரண்டுமே சரிந்து விட்டது. அந்த கேப்பை பாஜக பிடிக்க இருக்கிறது, அந்த கேப்பை சீமான் பிடிக்க இருக்கிறார், அந்த கேப்பை விஜய் ட்ரை பண்றாரு. ஆனா விஜய் வந்து திமுகவுடைய முகமூடி, திமுக ஆதரவு, அவர் திமுகவுக்கு எதிராக இருந்தாலும் நாடகம் நடிக்கிறார். விஜயனுடைய கட்சி என்பது திராவிட முன்னேற்ற கழகம், உதயநிதிக்கு பாதுகாப்பாகத்தான் அதை புளோட் பண்றாங்களே தவிர, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கக்கூடிய எதிர்வினையை ஆன்டி இன்கம்பன்சியை சாதகமாக படுத்திக் கொள்வதற்குத்தான் திமுகவுடைய கபட நாடகம் அது என்று பல பாஜகவினர் டெல்லியில் கருதுகிறார்கள். ஒன்று. இப்படி இருக்கும் நிலையில் நான் சதவிகிதம் சொன்னேனே, 2 திராவிட முன்னேற்ற கழகங்களும் சேர்ந்து கொண்டு 48, 44% வந்தா மீதி 56% எதிர்கட்சிகளுக்கு போய் விடுகிறது. அதுதான் கூட்டணி ஆட்சியாகத்தான் அமையும் தமிழகத்தில் 2026 என்பதுதான் என்னுடைய கருத்து, டெல்லியில் பாஜக கருத்து, டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கருத்து. இப்ப தமிழகத்துல பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக முன்னாடி கூட்டணி வச்சிருந்தாங்க. அப்ப கூட்டணியில இருந்து அதிமுக விலகினாங்க. இடதா தமிழ்நாட்டுல விலகினாலும் டெல்லி தலைமைக்கு வந்து அதிமுக கூட்டணி இருக்கணும் அப்படின்றத ஒரு ஆசைன்னு ஒரு பேச்சு இருந்தது. சோ இப்ப செல்லூர்ராஜ் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாஜக கிட்ட சீட்டு வாங்கி நாங்க நிக்க வேண்டிய நம்ம நாங்க வந்து செத்துருவோம் அப்படின்ற மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றாரு. சோ அதிமுக பாஜக கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்புகளே இல்ல அப்படின்னு பாக்கலாமா சார்? இல்ல சேர்றதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? கிடையவே கிடையாது, வரவே இம்பாசிபிள். அதாவது எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா செய்து விட்டு தன் கட்சியை பொறுப்பை வேறு யாராவது கொடுக்கிறாரோ அந்த சமயத்தில் ஒன்றா வரலாமே தவிர, எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக அதிமுகவில் நீடிக்கும் வரை அல்லது கட்சி பிளவுபடும் வரை அந்த எடப்பாடி கட்சியும் பிளவுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகத்தான் டெல்லியிலிருந்து அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். கார்த்திக், நேஷனல் பக்கம் போனோம்னா துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர் வந்து ஒருதலை பட்சமா செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றி அவருடைய பதவியை விலக வைக்கலாம்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் திட்டம் போட்டிருக்கதா ஒரு செய்தி வந்திருந்தது. இது உண்மையா சார்? இதற்கான பிளான் ஏதாவது அங்க போயிட்டு இருக்கா?
பிளான் இருக்கிறது. ஆனால் அந்த கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் சேரவில்லை? திமுக ஒதுங்கி விட்டது. இந்த விஷயத்துல அவங்க கூட்டணி கூட சேரல, இந்திய கூட்டணி கூட சேரல. அது இரண்டு விதத்தில் தெளிவாக தெரிகிறது. ஜெகதீப் தங்கரும் ஜெயாபாதுரி பச்சன் சண்டை போட்டாங்க. என்னுடைய பெயரை ஜெயா அமிதாப் பச்சன் என்று அழைக்காதீர்கள் என்று. ஆனால் துணை தலைவராக இருந்த ஹர்வன்ஷ் என்பவர் சொல்றார், தங்கள் கெசட் நோட்டிபிகேஷன் எழுதி கொடுத்திருக்கீங்களேன்னு சொன்னார். அதுக்கு அவங்க சொன்னாங்க மாற்ற வேண்டும் என்று. மாற்றி எழுதி கொடுங்க. அது ஜெகதீப் தங்கர் பேசும்போது சொன்னதுனால நம்ம கவுந்துச்சு. எங்க ஒரு பேர் தவறாக கூறினதுனால அவர் மேல நம்பிக்கை தீர்மானம் கொண்டுருவீங்களா? சொல்லுங்க பாப்போம். இதுதான் அங்க ஒரு கருத்து வேறுபாடு. அந்த விஷயத்தில் திருச்சி சிவா சொன்னதை வைத்துத்தான் நான் சொல்லுகிறேன். அனைத்து கட்சிகள் வெளிநடப்பு செய்த பொழுது திருச்சி சிவாவும் பாஜகவுடன் சேராமல் இருந்தாலும் சரி, காங்கிரஸ் வெளியேற பிறகு ஜெயாபாதுரி பச்சன் வெளியேறிய பிறகுதான் திமுக வெளிநடப்பு செய்து அவங்களோட ஸ்போர்ட் சேவை. ஆக மொத்தம் ஜெகதீப் தங்கர் மீது அபாண்ட பழி சொல்லுகிறார். அவர் RSS பாஜகவும் சப்போர்ட் செய்கிறார் என்று மிரட்டுகிறார்கள் காங்கிரஸ்காரர்கள். மேலவையில் ராஜ்யசபாவில் காங்கிரசிற்கு அதிகமான ஒரு பங்கு தெம்பு வந்து விட்டதாக நினைக்கிறார்கள். ஆனால் அந்த கட்சி உடையும் அளவிற்கு இருக்கிறது. சப்போஸ் நோ கான்பிடன்ஸ் மோஷன் கொண்டு தான் வச்சுங்க, இந்தியாவிலே முதல் முறையாகத்தான் அது ஈடுபடுவார்கள். அப்படிப்பட்டால் அதிமுக நிலைமை, திமுக நிலைமை, திமுகவிற்கு என்ன செய்தார் ஜெகதீப் தங்கர் என்ற நிலைமை வருமல்ல. அப்பொழுதுதான் ராஜ்நாத் சிங்கினுடைய ஒரு பங்கு அதிகமாக இருக்கும். ஒரு டெலிபோன் கால் ராஜ்நாத் சிங் ஸ்டாலினுக்கு செய்தால் ஸ்டாலின் வெளிநடப்பு செய்யறோம் சொல்லுவார், முடிச்சு வச்சு. அதுதான் அங்க பாலிடிக்ஸ். ஆக மொத்தம் காங்கிரஸ் நினைக்கக்கூடிய கனவு பலிக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்போ இந்தியாவை ஒழுக்கிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கல்கத்தாவில் அந்த ஒரு பெண் மருத்துவருக்கு ஏற்பட்ட அந்த ஒரு விஷயம். இதற்கு மம்தா பானர்ஜி அவர்களும் என்ன பண்ணாங்க, ரோட்ல இறங்கி போராட்டம் பண்றாங்க. ஆக்சுவலா அவங்க தான் ஆக்ஷன் எடுக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க, பட் அவங்களே போராட்டம் பண்றாங்க. அது ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆச்சு. சோ அவருடைய அரசுக்கு இது எந்த அளவுக்கான ஒரு பின்னடைவா இருக்கு சார் மம்தா பானர்ஜி அவருடைய அரசுக்கு? இந்த வழக்கு அவங்க சரியா கையாளலையோ? மம்தா பானர்ஜியினுடைய அரசாங்கம் கவிழாது, இருந்தாலும் அவர் பெயர் அதிகமாக வந்துவிட்டது. 20ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை நாம் இருவரும் இதை ஒலிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் வாட்ஸ்அப்பிலும் சுப்ரீம் கோர்ட்டுடைய லைவ் டெலிகாஸ்டையும் பார்த்தீங்கன்னா, why was FIR filed late at night? சுப்ரீம் கோர்ட் ஆஸ் பிரின்சிபல் ஏன் பண்ணலன்னு சீஃப் ஜஸ்டிஸே ஒரு 10 கொடுத்திருக்காரு கட்டளைகள். அதை 3 நாட்களில் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆக மொத்தம் இது சட்ட பிரச்சனையாகிவிட்டது. மேற்கு வங்காள கவர்னர் டெல்லியில் இருக்கிறார். ஜனாதிபதியையும் உள்துறை அமைச்சரையும் பிரதமரையும் சந்திக்க இருக்கிறார். ஒன்று திட்டவட்டமாக சொல்ல முடியும் கார்த்திக், நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் மம்தா பானர்ஜி அரசாங்கத்தை கவிழ்க்காது. ஜனாதிபதி ஆட்சி அங்கு வராது. காரணம் அது ராஜ்யசபாவில் கடினமாகும். அதையும் காங்கிரசிற்கும் மம்தா பானர்ஜிக்குமே சண்டை வந்து விட்டது. அந்த சமயத்தை அவன் ஒண்ணு சேர்க்க மாட்டாங்க அரசியல் ரீதியாக பார்த்தால். இந்தியாவிலேயே 10 வருடங்களுக்கு ஜனாதிபதி ஆட்சி இல்லாத அரசாங்கத்தை கொடுத்தது நரேந்திர மோடி ஒருவர் தான். ஆக இந்த 11ஆவது ஆண்டில் அவர் செய்ய மாட்டார் என்று திட்டவட்டமாக பாஜகவினர் என்னிடம் தெரிவிக்கின்றனர். எனினும் ஆர்டிகிள் 355 மூலமாக ஒரு தாக்கீது கொடுக்க முடியும் மேற்கு வங்க அரசாங்கத்திற்கு. காரணம் என்னன்னா, அவர் படுத்தனே எச்சம் உமிஞ்சிக்கிறாங்க, நான் மேலே ஊஞ்சிக்கிறாங்க. எங்க அந்த அம்மா உள்துறை அமைச்சர், அந்த அம்மா சுகாதாரத்துறை அமைச்சர், முதலமைச்சராக இருக்காங்க. அவங்களே போராட்டம் பண்றாங்க. அவங்க கவர்மெண்ட் எதிர்த்து. என்னங்க இது? நான் சிரிக்க வேண்டியதான் இருக்குது. அசிங்கமா இருக்குது. ஒரு அரசாங்கத்திற்கு எதிராக காரணம் என்ன என்று கேட்டால், ஒரு சாட்சியை எவிடன்ஸை டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க அந்த அம்மா. ஒரு கொலை நடந்த வழக்கை அவர்கள் அதாவது தற்கொலை என்று சொல்லி அவருக்கு அந்த அம்மாவுக்கு மறைந்த டாக்டருடைய உடல் பரிசோதனை செய்த பிறகுதான் ஒரு ஆண் இந்திரியம் இருக்கிறது 150 கிராம் என்று கண்டுபிடித்த பிறகுதான் பலாத்காரம் என்ற ஒரு டெக்னிக்கல் லேபரட்டரி மூலமா நிரூபிக்கப்பட்டதனால் தான் சுப்ரீம் கோர்ட் இன்று 7 பெஞ்ச் மெம்பர்ஸை வச்சிருந்து வளாசி கட்டிட்டாங்க. அரசியல் ரீதியாக சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகு மத்திய அரசாங்கமும் ஜகா வாங்கிடுவாங்க, கிட்ட போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் சண்டை போட்டோன்னு விட்டுருவாங்க. ஆனால்
அரசியல் லாபம் பாஜகவிற்கு கிடைக்கும். அதையும் தவிர மம்தா பானர்ஜியினுடைய அந்த ஒரு மெர்கூரியல் ஒரு அட்மாஸ்பியர், ஒரு ரொம்ப தடால் கோவம் வந்துடும் அந்த மக்கள், அப்படின்னா கோவம் வந்துடும், மிரட்டுவாங்க. அந்த அம்மா எப்பவுமே எதிர்கட்சியா தான் செயல்படுவாங்க. ஆளுங்கட்சியா இருந்தா கூட அடல் பிகாரி வாஜ்பாயினுடைய மந்திரி சபையில் 1997 அந்த அம்மா பதவி ஏற்கும் பொழுது ரயில்வே அமைச்சராக இருந்தார்கள். பதவி பிரமாணத்தை செய்து முடித்தார் அப்துல் கலாம் அவர்கள். ஆனா அந்த அம்மா முதல்ல போய் சோனியா காந்தி கிட்ட கிரீட்டிங்ஸ் வாங்கிக்கிறாங்க. வாஜ்பாய் மறந்துட்டு, பிரதமர் வாஜ்பாய் மறந்துட்டு, அந்த மாதிரி செய்வாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு கிறுக்குத்தனம் உண்டு. அந்த அம்மாவுக்கு ஒரு மூல சுவாதீனம் சரியில்லை. எப்பவுமே சின்ன வயசுல இருந்தே சரி. நான் அந்த அம்மா குறைஞ்ச 30 வருடமா நான் நேரில் பார்க்கிறேன். அந்த அம்மாவுடைய ஒரு மெர்கூரியல் அட்மாஸ்பியர் இருக்குது அந்த அம்மாவுக்கு. ஆக மொத்தம் ஒரு நிலைமைக்கு வந்துவிடும் மேற்கு வங்க அரசு. இதிலிருந்து காங்கிரசுக்கும் திரிணாமுல் காங்கிரசுக்கும் பிளவு வந்ததாகத்தான் அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்ல ஆசைப்படுகிறேன். தமிழர்களுக்கு பேசும் தமிழா பேசு தொலைக்காட்சி வாயிலாக ஒன்றே ஒன்று, இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தால் வாம் என்று சொன்னால் VAM, வாம்பந்தி என்று சொன்னால் கம்யூனிஸ்ட் என்று அர்த்தம். ராம் என்று சொன்னால் பாஜக என்று அர்த்தமாக நினைக்க. ராம் என்ற வாம் ராம் ரெண்டுமே சேர்ந்து என்ன கவுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. நம்ம அந்த அம்மா மம்தா பானர்ஜி புது பெங்காலி. நான் கொஞ்சம் பெங்காலி மொழி பேசுவேன், கற்றுக்கொண்டிருந்தேன், புரியும். வாம் ராம் தோனோ மில்கர்கே முஜி ஹராயா அப்படின்ற பாட்டு பாடுறாங்க. ஆக மொத்தம் அந்த அம்மானுடைய ஒரு போக்கு, கம்யூனிஸ்டும் காங்கிரசும் பாஜக மூன்றும் ஒன்று சேர்ந்து விட்டது எனக்கு எதிரே என்று சொல்வது ஒரு ஏளனமாகத்தான் இருக்கிறது. கார்த்திக், இப்ப பாரிஸ் ஒலிம்பிக்ல வினேஷ் போகத் அவர்கள் வந்து தகுதி நீக்கம் செய்யப்படுறாங்க. அது யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான். இப்ப அவங்க இந்தியா வரும்போது அவர்களை வரவேற்று ஒரு பேரணி நடக்குது. அந்த பேரணியில காங்கிரஸ் MP வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இது ஒரு அரசியலாக்கப்படுது அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? அரசியலாகத்தான் ஆக்கிறார்கள். காரணம், ஹரியானாவில் தேர்தல் நடக்க இருக்கிறது. அதில் ஆழ்ந்தமான ஒரு காங்கிரசுக்கு வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கிறது ஹரியானாவில். அதை மேலும் படுத்த அங்கு இருக்கக்கூடிய புபேந்தர் சிங் ஹுட்டா என்பவர் விளையாட்டு வீரர்களை வைத்து அரசியல் செய்கிறார்கள். ஹரியானாவில் ஒன்று மாநிலத்தில் தான் கார்த்திக் சொல்லுகிறேன் விளையாட்டு வீரர்கள் சண்டை. அதை தவிர உங்களுக்கு விவசாயிகள் சண்டை, அக்னிவீர் சண்டை, எல்லா சண்டையும் அங்கதான் நடந்துட்டு இருக்கு. இதை எப்படி பார்க்கிறார்கள்? ஹரியானா ஒரு விரோதமான மாநிலமாகத்தான் காண்கிறார்கள். அதை பூதாகாரமாக செய்வதற்குத்தான் காங்கிரஸ் ஏற்பாடு செய்ததாகத்தான் நான் கருதுகிறேன். இதில் அரசியல் லாபம் தேட ஆரம்பிக்கிறது காங்கிரஸ். இந்த ஒரு பேரணியில வந்து பஜ்ரங் புன்யா அவர்கள் வந்து தேசிய கொடி வந்து அவமதிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு சர்ச்சை எழுந்தது. அவர் தேசிய கொடி மேல அவர் ஷூஸ் எல்லாம் வச்சு நின்று இந்த மாதிரி ஒரு சர்ச்சை எழுந்தது. அதுக்கு அது பாரதிய ஜனதா கட்சி அதை தேர்தல் யுக்தியாக பிரயாசம் செய்கிறார்கள். கண்டிப்பாக புனியா செய்தது தவறு, அவருக்கு தெரியாது என்று மன்னிப்பு கேட்டு விட்டாலும் காங்கிரஸ் மீது இருக்கக்கூடிய கோபத்தை கிளறி விட்டது பாஜக. நானும் அந்த ஜீப்ல நின்று இருக்காரு அந்த இதை பார்த்தேன். அமித் மாலவியா ட்வீட்டையும் நான் பார்த்தேன். இருப்பினும் ஒன்று நிச்சயம், ஹரியானாவில் நரேந்திர மோடியினுடைய ஒரு அனுதாபாலை இருக்கிறது. அதன் மூலமாக பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்ற சூழ்நிலை தான் வருகிறதே தவிர காங்கிரஸ் 3 முறை, எப்படி ராகுல் காந்தி 3 முறை தோல்வியுற்றாரோ அதே மாதிரி 3 முறை ஹரியானாவில் தோல்வியுற்ற காங்கிரஸ் தலை தூக்காது என்பதுதான் என்னுடைய இறுதி கருத்து. கார்த்திக், இப்ப தமிழகத்தில் 2 வழக்கு வந்து ரொம்ப பேசப்படக்கூடிய வழக்கு. ஒன்னு செந்தில் பாலாஜி, இன்னொரு சவுக்கு சங்கர் அவர்கள். சவுக்கு சங்கர் அவர்கள் மீது இருந்த எல்லா வழக்குமே வந்து ஜாமீன் கிடைச்சிருச்சு. அந்த 2வது தமிழக அரசு போட்ட குண்டாசு மட்டும் இன்னும் வழக்கு போயிட்டு இருக்கு. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தொடர்ந்து அவருடைய ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டு அவருடைய நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுட்டே இருக்கு. இந்த வழக்குல என்னதான் சார் நடக்குது? 2 பேருமே ரிலீஸ் ஆயிடுவாங்க சீக்கிரம். இன்று சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்ல இருந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு ஒரு சாட்டாடி கொடுத்திருக்காங்க. செந்தில் பாலாஜி திங்கள் செவ்வாயில் விடுதலை செய்யப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. 2வதாக சவுக்கு சங்கர் மீண்டும் சுப்ரீம் கோர்ட் வருவதாக நான் கேள்விப்பட்டேன். இன்று அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டை அணுகுவார்கள் என்று. கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மாபெரும் திருப்பம் என்ன என்று கேட்டால், பெயில் கொடுப்பது ஒரு அடிப்படை சுதந்திரம், ஃபண்டமெண்டல் ரைட் என்று சொல்லுகிறார்கள் சுப்ரீம் கோர்ட்ல. ஆக மொத்தம் இவர்கள் ஏற்கனவே ஜெயில் அனுபவித்து விட்டதனால் இருவருக்குமே
விடுதலை கண்டிப்பாக கிடைக்கும். ஒண்ணு திமுகவிற்கு சாதகமாக இருக்கும். சவுக்கு சங்கர் வெளியே வந்தார், அவர் எடப்பாடி பழனிசாமி கட்சியில் சேர்ந்து கொண்டு ஆதரித்து எதான் செய்வாரா என்ற ஒரு நிலைப்பாடு கூட டெல்லியில் பரவலாக பேசப்படுகிறது. 2 பேருமே அடுத்த வாரம் விடுதலை செய்யப்படுவார்கள் என்பதுதான் டெல்லியில் வரக்கூடிய கருத்துகள். இப்ப நீதிமன்றம் கூட சொல்லியிருந்தாங்க குண்டாஸ் சாதாரணமா பயன்படுத்தக்கூடாது, எல்லாருமே போற போக்குல வந்து குண்டாஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. சவுக்கு சங்கருடைய வழக்கிலுமே பாத்தீங்கன்னா இந்த குண்டாஸை வந்து நீதிமன்றம் கேன்சல் பண்றாங்க. அதுக்கு அடுத்த நாளே தமிழக அரசு வந்து இன்னொரு குண்டாஸ் போடுறாங்க. இந்த ஒரு போக்கை நீதிமன்றம் எப்படி பாக்குது? இதற்கு ஏதாவது கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்களா சார்? கண்டிப்பாக நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கருக்கு நல்ல வழக்கறிஞர்கள் வைத்திருப்பதனால் சுப்ரீம் கோர்ட் இது பற்றி ஒரு தமிழக அரசாங்கத்தின் மீது ஒரு காமெண்டையும் அட்வைஸ் காமெண்டையும் சொல்லி இருக்கிறார்கள். அதை மீண்டும் நிலைப்படுத்துவார்கள் என்பதுதான் வழக்கறிஞர்களிடையே பேசக்கூடிய கருத்தாக இருக்கிறது. கார்த்திக், ஓகே சார். இப்போ பிரதமர் மோடி அவர்கள் உக்ரைன் போறாரு. 23ஆம் தேதி உக்ரைனில் சென்று உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு போரை நிறுத்துவதற்கான முயற்சியில் நரேந்திர மோடி ஈடுபட்டிருக்கிறார். அதற்கு அமெரிக்காவும் சரி, அதற்கு ஐரோப்பிய நாடுகளும் சரி ஆதரவு தருகின்றன. இதன் மூலமாக உலகத்திற்கு விஸ்வகுரு என்ற பெயரை எப்படி இந்தியா எடுத்ததோ அதற்கு சாதகமாக இருக்கும். ஆனால் நரேந்திர மோடியினுடைய இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னணியில் ஜெய்சங்கர் அவர்களும் அஜித் தோவலும் இருக்கிறார்கள். அது வெற்றிகரமாக முடிக்கும் என்று தான் நினைக்கிறார்கள் பலர். அந்த வெற்றி ஹரியானா, ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா மற்றும் ஜம்மு காஷ்மீர் தேர்தலில் நரேந்திர மோடிக்கு நல்ல ஒரு முடிவை கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று தான் கருத்து தெரிவிக்கிறார்கள் வடநாட்டில். இன்னொரு பயணம் தமிழ்நாட்டில இருந்து அண்ணாமலை அவர்கள் லண்டன் போறாரு. அவருடைய பயணம் திட்டம் என்னவா இருக்கு? 3 மாசம் சொன்னாங்க, அப்புறம் 2 மாசம் ஆக்குனாங்க. எவ்வளவு நாள் தான் அவருடைய பயணம் இருக்கு சார்? 45 நாள் என்று நான் கேள்விப்பட்டேன். அதன் மட்டும் தற்காலிக தலைவரை தான் போட போவதில்லை. அண்ணாமலை அயல் நாட்டிலிருந்து தமிழக கட்சியை நடத்துவார். ட்விட்டர் மூலமாக ஒரு ஆணை கொடுப்பார். அதையும் தவிர மத்திய பாஜக தலைமை அண்ணாமலையினுடைய கடிதத்திற்கும் சரி, அண்ணாமலையினுடைய நடைபாட்டுக்கும் சரி ஆதரவு தெரிவிக்கிறது. அயல் நாட்டுக்கு சென்று வாருங்கள் என்று தான் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். ஓகே சார், எங்களோட இருந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கு கால் பாதங்கள் பிரச்சனையா வரும். இப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு நோய் வாய்ப்படுறோம். அந்த நோய் வந்து உங்களுக்கு 20 வயசுல வரணுமா, 40 வயசுல வரணுமா, 60 வயசுல வரணுமா, 80 வயசுல வரணுமா? இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.